நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கடந்த வாரங்களில் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். கடினம், கலகக்காரர் யார், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கலைகள் என்னென்ன, கசப்புகள் என்னென்ன, இன்னும் என்னென்ன களிம்புகள்லாம் நம்ம விட்டு நீக்கணும் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்பொழுது நம்ம ஜெபம் செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சாயங்கால வேலையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயத்தின் கண்களை நீர் திறந்தருளும். நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா, உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கடந்த நாட்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நீ சொன்னது மாதிரி நிறைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார் அல்லது கர்த்தருடைய நோக்கம் என்ன. இப்போ நம்மை குறித்து, ஒவ்வொருவரை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதிலிருந்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள், நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை காவல்காரனாக, அதாவது காவலாளாக வைத்திருக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் வாட்ச்மேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக ஒரு காவலாளனாக, அல்லது நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்கு ஒரு காவலாளனாக, தனிப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு காவலாளனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஆமீன். காவல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லையா? பேட்ரிக் ஜோஷ்வா அங்கிள் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெபம் இல்லாத வீடு 4 சுவர்கள், அதாவது ஒரு ப்ரொடெக்டிவ் வால் இல்லாத ஒரு வீடு. அதில் யார் வேணால் உள்ள வரலாம், யார் வேணால் வெளியில் போகலாம், சத்ரு ஈஸியாக உட்புகுதல் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற காரியம், ஸோ ஜெபம் வந்து ஒரு முக்கியமான குடும்ப ஜெபம் இல்லைன்னா தனிப்பட்ட ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, ஒரு குடும்பத்தின் பாதுகாப்புக்கு, ஒரு வீட்டின் பாதுகாப்புக்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஜெபத்தையே ஒரு வாட்ச்மேன் சொல்லலாம். பிசாசு எந்த விதத்தில் குடும்பங்களுக்குள்ள நுழையலான்னு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருப்பான், இவனை விழுங்கலாமோ வென்று. ஆனால் ஜெபிக்கும் பொழுது, அது ஒரு நம்ம ஜெபிக்கும் பொழுது வாட்ச்மேன் மாதிரி நம்ம இருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும். அதாவது ஆண்டவர் முதல்ல நம்மை ஒரு நோக்கத்தோடு உலகத்தில் சிருஷ்டித்திருக்கிறார். எரேமியாவை குறித்து சொல்லும் பொழுது, தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எசேக்கியேலில் பார்க்கும் பொழுது, உன்னை நான் ஒரு காவலாளனாக வைத்திருக்கிறேன் என்று 3ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு, 2ஆம் அதிகாரத்தில் இருந்தே நீ காவலாளனாக இருக்கணும்னா இந்த காரியங்கள்லாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நிறைய காரியங்களை நம்ம விட்டு கர்த்தர் எடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தினார். கடந்த 3 எபிசோடில் நம்ம அதை குறித்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ காவலாளனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். அப்போ காவலாளன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், காப்பாற்றுகிறவன். அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம். ஜெபமாகிய அந்த ஒரு தூப வர்க்கத்தின் மூலமாக ஜனங்களை பாதுகாக்கணும். என்னாகமத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஒரு வாதையினால் மரித்து போகும்பொழுது அங்கே மோசே சொல்வார், ஆரோனை நோக்கி தூப கலசத்தில் தூபத்தை போட்டு சீக்கிரமாய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவர்கள் செய்யும் பொழுது அங்கே அந்த வாதை நிறுத்தப்பட்டது நம்ம பார்க்குறோம். ஆமென்.
அதில் ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நின்றார். அப்போ அந்த வாதை நிறுத்தப்பட்டது, உயிரோடு இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. அது ஒரு ஸ்டாண்டிங் இந்த கேப் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறைய பேர் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, குடும்பத்தில் நிறைய பேர் பாவத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நின்று ஜெபிக்கிறது தான் ஒரு காவலாளனுடைய ஒரு வேலை. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிற்கணும், ஜெபிக்கணும், அவர்களை பாதுகாக்கணும். அதான் காப்பாற்றுகிற ஒரு வேலை. ஆமென். காவலாளன் என்று சொல்லும் பொழுது இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இங்கேயும் திறப்பிலே நிற்கவும். ஸோ ஸ்டாண்டிங், நீ சொன்ன மாதிரி ஸ்டாண்டிங் இந்த கேப். அப்போ ஆண்டவர் இதை தான் தேடுறாரு. எப்போவுமே வாட்ச்மேனை பார்த்தா அவர் கையில் சில இடங்கள்லாம் கன் வச்சுட்டு இல்லைன்னா கத்தி வச்சுக்கிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டே இருப்பாங்க, அட்டென்ஷனில் இருப்பாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டியூட்டி வந்து காப்பாற்றணும், பாதுகாக்கணும். யாரும் அந்நியர்கள் உள்ளே வந்துடக்கூடாது, எதிரியின் படை உள்ளே வந்துடக்கூடாது, அரண்மனைக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டியூட்டி பார்ப்பாங்க. தாவீது கூட பார்க்கும் பொழுது சவுல் வந்து அவனை ஒரு ஆயுததாரியாய் ஒரு வாட்ச்மேனாக வைத்திருந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ராஜாவுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுல இவங்க கவனமாக இருப்பாங்க. அதே போல தான் ஆண்டவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்பதற்காக ஒரு மனுஷனை தேடினேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம இப்போ எங்கே கேப் இருக்குது, தெருவில் ஏதாவது கேப் இருக்கா, தேசத்தில் கேப் இருக்கா, அங்கே போய் நின்று பட்டயத்தோடு நான் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அதுதான் ஆரோன் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவாக நின்றான், வாதை நிறுத்தப்பட்டது. அப்போ நம்மெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேசத்துக்காக ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தை அழிக்க மாட்டார், வாதையை நிறுத்தி போடுவார். ஆமென். ஆமென். ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் கூட ஆண்டவர் இடத்துல மன்றாடினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் மொர்தெகாய் கூட ஒரு நல்ல காவலாளன் அப்படின்னு சொல்லலாம். அரண்மனை வாசல்லே இருந்து ராஜாவுக்கு என்ன ஆபத்து நேரிடுது என்பதை அவர் அறிந்து செயல்பட்டார். தன் குல மக்களுக்காக அங்கேயும் அவர் வந்து ஒரு காவலாளனாக செயல்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒரு சம்பவம் பார்க்கும்போது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இங்க பார்க்கிறோம், இந்த ஒரு கேருபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காப்பாற்றுவதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அதோடைய முடிவு பார்க்கும் பொழுது நீ காப்பாற்றலை, உன்னுடைய டியூட்டியை செய்யலை, அதனால நான் உன்னை கீழே விழ தள்ளிட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி நம்மை ஒரு காவலாளனாக உருவாக்கி நம்மை மக்களை காப்பாற்றுவதற்காக, தேசத்துக்காக காப்பாற்றுவதற்காக நம்மை படைத்து ஒரு நோக்கத்தோடு நம்ம அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவோம் என்று கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இங்கே எப்படி அவர்கள் காப்பாற்றவில்லையோ அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றலை. உதாரணமாக பார்த்தா சவுல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கும் சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவன், அதாவது ரட்சிக்கிறவன், ஒரு பாதுகாக்கிறவன் என்கிற ஒரு அந்தஸ்தில் தான் ராஜாவாக உயர்த்தினார். ஆனால் கோலியாத் வந்த பொழுது நின்று சண்டை போட்டு ஜனங்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக ஓடி ஒளிந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் அமலேக்கியர் வந்த பொழுதும் அமலேக்கியரை முறியடிக்காமல் அவங்க கொஞ்சம் பேரை ராஜாக்களெல்லாம் அவன் தப்பு வச்சுட்டான். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க பாதுகாப்பாங்க, ஜனங்களுக்காக தேசத்துக்காக திறப்பில் நிற்பாங்கன்னு. ஆனால் நம்ம அந்த டியூட்டியை, அந்த நோக்கத்தை தவற விட்டுறவே கூடாது. ஆதியாகமத்தில் மனுஷனை உருவாக்கும் போது ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னை நான் உருவாக்குனதுக்கு நோக்கமே பண்படுத்தணும், பாதுகாக்கணும். தோட்டத்தை பண்படுத்தணும், இன்னொரு பக்கம் பாதுகாக்கணும். ஆனால் அவன் தோட்டத்தை பாதுகாக்கலை, தன்னுடைய மனைவியும் பாதுகாக்கலை. அதனால தான் அந்த சர்ப்பம் உள்ளே நுழைஞ்சிட்டு தந்திரமாக உள்ளே நுழைஞ்சி ஏவாளை வஞ்சித்து விட்டது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஜெபம் என்கிற ஒரு தூப வர்க்கத்தை நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க 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 கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார், குடும்பத்தை பாதுகாப்பார்,
ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு ஊழியர் இப்படியாக சொன்னார், ஜெபம் செய்யாதவன் பாவம் செய்கிறான், பாவம் செய்கிறவன் ஜெபம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே நம்மளுடைய ரட்சிப்பின் ஆடையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஜெபிக்கும் பொழுது பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள முடியும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து அல்டிமேட்லி இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவர் சமூகத்துல நம்ம வந்து கண்களை திறக்கணும் என்பதுதான் நம்மளுடைய கோல். ஸோ அந்த ரட்சிப்பின் ஆடை வஸ்திரத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ அதற்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அதான் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கும், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயை காத்துக்கொள்ளணும், கண்ணை காத்துக்கொள்ளணும், உதடுகளை காத்துக்கொள்ளணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நாவுக்கு காவல் வையும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுவார் இல்லையா? அது ஒரு காவல். வேதத்திலே நிறைய தேவ மனிதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவறினாலும் அநேக தேவ மனிதர்கள் அந்த கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். அதை பார்க்கும்பொழுது அந்த வரிசையில் ராகாப் தேவ மனிதர்கள் வேவு பார்க்க வந்த பொழுது அவர்களை பாதுகாத்தாள், சணல் தட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்தாள். இன்றைக்கோ நீங்கள் தேவ ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப தேவை. அவர்கள் பின்வாங்கி போய்விடக்கூடாது. பிசாசு பல விதங்களில் விசுவாசிகளை வஞ்சிக்க கூடாது. அதற்கு உங்களுடைய ஜெபம் தேவை. அடுத்ததாக பார்க்கும்பொழுது மோசேயின் தாய் தன்னுடைய குழந்தையை பார்வோனின் கைக்கு அவள் பாதுகாத்ததை பார்க்கிறோம். நதியில போடப்பட்டு எல்லா குழந்தைகளும் மரித்து போன சூழ்நிலையில தன்னுடைய பிள்ளையை அழகாய் நாணல் பெட்டிக்குள்ளே வைத்து அவள் பாதுகாத்ததை பார்க்கிறோம். உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோரே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போலதான் நோவாவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பேழையை கட்டி அவனோட கூட அவனும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். அதே தான் இன்னும் நம்ம இந்த லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகும். இப்படியே நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்தா இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று அழுது ஜெபம் பண்ணான்னு நம்ம சங்கீதத்தில் பார்க்குறோம். அதே போல் எஸ்தர், ஏற்கனவே நீ சொன்னது போல் மொர்தெகாயும் எஸ்தரும் யூத மக்களுக்காக ஜெபித்து பாதுகாத்து கொண்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே நாங்கள் ஜனங்களை பாதுகாக்கணும், எல்லாத்துக்கும் மேலே நீ சொன்னது மாதிரி ஆத்துமாவை பாதுகாக்கணும், அப்புறம் குடும்பத்தை பாதுகாக்கணும், அப்புறம் நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கணும், அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே தேசத்தை பாதுகாக்கணும். ஆமென். ஸோ இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம், 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இந்த வசனம் நம்ம அடிக்கடி நம்ம வாசிச்சிருக்கோம். அதாவது ஆண்டவர் சமூகத்துல மக்களுக்காக அழுது ஜெபிக்கிறவர்களை அவர் முத்திரை போடுகிறார். அதாவது அழிக்காதபடி, அவர்களை அழிக்காதபடி, கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அவர்களை அழிக்காதபடி, அவங்க வந்து மீதம் இருக்கிறவர்களாய் அவங்கள காப்பாற்றும்படியாக அப்படி ஒரு அடையாளத்தை போடுகிறார். அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனா பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷன். உலகத்துல மக்கள் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் படித்திருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த வீடு வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் வந்து அழுது ஜெபிக்கிறவர்கள், மன்றாடி ஜெபிக்கிறவர்கள், பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிற மக்களை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது ஒரு வாட்ச்மேன் டியூட்டி நம்ம பார்க்கணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புலம்பல் 2:19 ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. ரொம்ப அருமையான ஒரு வசனம் இல்லையா? அப்போ நம்ம முதற்சாமத்தில் எழுந்துருன்னா ராத்திரி நேரத்துலலாம் நம்ம எழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், மிட் நைட்டில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம இப்போ வந்து அதிகாலையிலையும் ராத்திரியிலையும் மிட் நைட்லேயும் யாருக்காக கூப்பிடுவோம்னா நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கூப்பிடுவோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, தெருவில்
மூர்ச்சித்து போகிற எல்லா பிள்ளைகளுக்காக. அவங்களெல்லாம் நம்முடைய பிள்ளைகளாக நம்ம நினைக்கணும். தெருவில் இருக்க பிள்ளைங்க எத்தனை பேர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்களில் பிரச்சனைகள். இந்த மக்களுக்காக நம்ம அழுது ஜெபம் பண்ணணும், கைகளை அவரிடத்துக்கு ஏறெடுக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை எனக்கு அழுதெல்லாம் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு கண்ணீரின் ஜெபாவியை கொடுங்கப்பா, நான் காத்திருந்து ஜெபிக்கணும், மக்களை பாதுகாக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும், அதற்கு ஒரு ஆண்டவர் ஒரு கண்ணீரின் ஜெபாவியை தாங்கன்னு கேட்டா சகரியாவில் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் குடிகள் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கண்ணீரின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மேல ஊற்றுவார். ஸோ அந்த அபிஷேகத்தோடு அந்த கண்ணீரின் ஆவியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல மக்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நமக்காக, நம்முடைய ஆத்மாவுக்காக ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம அந்த காவலாளன் டியூட்டியை கேர்ஃபுல்லா பர்ஃபெக்டா செய்து முடிக்க முடியும். ஆமீன். கண்டிப்பாக ஆண்டவர் அவர் எப்படி தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாம நமக்காக அவர் கொடுத்தாரோ, அதே போல அந்த அந்த மிட் நைட்ல, முதற் ஜாமத்துல எல்லாவற்றையும் மக்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நம்மளும் ஜெபிக்கணும், நம்மளும் அதுக்காக பிரயாசப்படணும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். இப்பவும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்பவும் நம்மை பாதுகாக்கும்படி, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த காவலாளனுடைய வேலையை கரெக்டாக செய்யணும், அதாவது காப்பாற்றணும், ஜெபத்தின் மூலமாக பாதுகாக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டாவது டியூட்டின்னு கூட சொல்லலாம், வாட்ச்மேனுடைய ஒரு டியூட்டி. அதாவது அதே வசனம் தான், எசேக்கியேல் 3:17 திரும்ப வாசிப்போம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், வாட்ச்மேனுடைய அதாவது காவலாளனுடைய இன்னொரு டியூட்டி என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களை எச்சரிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வாசிக்கணும்னா 33ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 33:6 நம்ம வாசிக்கலாம். காவற்காரன் பட்டயம் வருகிறதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். காவல்காரனுடைய டியூட்டி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எச்சரிக்கணும். இன்னொரு பக்கம் அழிவு வருகிறத பார்த்து எக்காலம் ஊதி எச்சரிக்கணும். இதுதான் அவனுடைய டியூட்டி. அப்போ ஆண்டவர் சில காரியங்களே சொல்லுவார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது இவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி காரியம் பண்ணுறாங்க, அல்லது நமக்கே சில எச்சரிப்பு வரும். அந்த எச்சரிப்பை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லாமல் போனாலும் கண்டிப்பாக அந்த இரத்த புலியை கர்த்தர் நம்மிடத்துல கேட்பேன்னு சொல்கிறாரு. தேசத்தில் ஒரு அழிவு வரப்போகிறது என்று சொல்லும் பொழுது அதை ஜனங்களிடத்துல சொல்லி, இந்த அழிவு வரப்போகுது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, அல்லது உங்களை தப்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் போனாலும் கண்டிப்பாக அந்த காவல்காரனுடைய கையில் தான் இரத்தப்பழியை கேட்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டியூட்டி. ஒரு பக்கம் பாதுகாக்கிறது, இன்னொரு பக்கம் எச்சரிக்கிறது ஜனங்களை. ஸோ எச்சரிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதை எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படியலையோ அது ஜனங்களுடைய காரியம். ஆனால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை மக்களுக்கு சொல்லணும். அதை சொல்லி அவர்களை எச்சரிக்கணும். நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது மக்களிடத்துல போய் எச்சரி என்று ஆண்டவர் சொல்லல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவர்களிடத்துல இருந்த அந்த ஆத்தும பாரத்தினால அவங்க போய் எச்சரிச்சாங்க. ஆனா யாரும் கேட்கல. ஸோ அதுல நம்ம பார்க்கிறோம் நோவா வந்து ஒரு பெஸ்ட் காவல்காரராக இருந்தார் என்பதை அறிந்து கொள்கிறோம். முதல்ல காவல்காரனுடைய டியூட்டி வந்து காப்பாற்றணும், பாதுகாக்கணும். ரெண்டாவது காவல்காரனுடைய டியூட்டி என்னன்னா எச்சரிக்கணும். மூன்றாவது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. ஸோ இங்கே பார்க்குறோம், ஒரு காவல்காரனுடைய வேலை
அவனும் ஆயத்தமாகணும், ஜனங்களையும் ஆயத்தமாகணும். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் தெரியுமா? ஆண்டவருடைய வருகைக்காக. ஏனென்றால் ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதில்லை. இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறார், அல்லது நம்முடைய மரணம் வரும். அப்போ எதுவானாலும் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகணும். ஒரு காவல்காரனுடைய டியூட்டி மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் ஆயத்தமாகணும். ஒரு யுத்தம் வருது அல்லது ஒரு காரியம் நடக்குதுன்னா இவன் முதல்ல பட்டயத்தை கையில் எடுத்துருக்கணும். அதுக்குரிய யுத்தத்துக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் அணிந்து கொண்டு இருந்தாதான் அதுக்கப்புறம் ஜனங்களை சீக்கிரமாக கிளம்புங்க, ரெடி ஆகுங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ எப்படி நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்வது? அப்போ நம்மளை ஆயத்தப்படுத்தணும்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும், கரைத்திரையற்றவர்களாக இருக்கணும், அப்புறம் வசனத்தில் நிறைந்திருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஜெப வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். ஏனென்றால் லூக்காவில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆகையால் மனுஷகுமாரன் வரும்பொழுது இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக இருக்கும்படி ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ வருகைக்கு ஆயத்தமாகும்படி விழித்திருக்கணும், நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். அதாவது எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ மனுஷகுமாரன் எப்போ வருவார்னு தெரியாது. 25ஆம் அதிகாரம் மத்தேயுவில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ எண்ணெயோடு கூட நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதே வேளையில் நம்மோடு கூட சேர்ந்த ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்தணும். சும்மா அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகிறதுக்காக இல்லை. ஒரு நாள் வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக சுவிசேஷத்தை சொல்லி அவர் எப்போ வருவாரோ அதுக்கு முன்பாக நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தை நம் தேவனுக்காக ஆயத்தப்படுத்தணும். இதுதான் காவலாளனுடைய முக்கியமான டியூட்டிஸ். பிரியமானவர்களே, இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஒரு காவலாளன் எப்படி இருக்கணும் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு காவலாளனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த காவலாளன் முதலாவது காப்பாற்றுகிறவனாக, பாதுகாக்கிற வேலையை செய்கிறவராக, அதாவது ஜெப ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக மக்களை அழிவை குறித்து எச்சரிக்கிறவனாய், தீங்கு வருகிறதை குறித்து எச்சரிக்கிறவனாய், ஆண்டவருடைய வார்த்தை அவங்க கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அந்த வார்த்தைகளை கேட்டு மக்களிடத்துல சொல்லி எச்சரிக்கிறவர்களாய் இருக்கணும் என்றது நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய வருகைக்கு நாம் மாத்திரம் ஆயத்தப்படுகிறவர்களா இல்லாம நம்மளோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற அந்த காவலாளனாக இருக்கணும் என்று நம்ம பார்த்தோம். காவலாளன் என்று சொல்லும் போது எப்பவுமே அலர்ட்டா, எப்பவுமே காஷியஸா தூங்கி வடிஞ்சிட்டு அப்படி இருக்கிறவங்களா இல்லை, எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களா இருக்கணும், ஜாக்கிரதையா உள்ளவர்களா இருக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிதான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு புரிந்து கொண்டோம். தொடர்ந்து நம்ம வேதத்தை தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. மறுத்து எழுந்தார், அழிந்திடாத ஒரு
செய்து என்றென்றும் தேன் நல்குவார். நீதிமானை செழிக்கச் செய்து என்றென்றும் தேன் நல்குவார். அருளும் கோட்டையும் திடனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அருளும் கோட்டையும் திடனாய் காப்பவர் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. மதிலை தாண்டி உம்மா சிறைக்குள் பாய்வே அம்மா மதிலை தாண்டி உம்மா சிறைக்குள் பாய்வே உம்மா மதிலை தாண்டி உம்மா சிறைக்குள் பாய்வே உம்மா மதிலை தாண்டி உம்மா சிறைக்குள் பாய்வே எடுத்து நின்று ஜெயமே அடைவே என்றென்றும் துணை செய்கிறார். எடுத்து நின்று ஜெயமே அடைவே என்றென்றும் துணை செய்கிறார். அருளும் கோட்டையும் திடனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் நம் துணையே. துணையா இருக்கிறாரே, ஸ்தோத்திரம் செலுத்தி பாடுங்க. மாலை நேரத்துல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே வாழ்வு முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கையை நான் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கையை நான் இருவை சொரிந்து அன்பை பொழிந்தால் வளர்ந்தே நிலைத்திடுவோம். இருவை சொரிந்து அன்பை பொழிந்தால் வளர்ந்தே நிலைத்திடுவோம். அருளும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அருளும் எங்கள் அரணே, எங்கள் கோட்டையை சொல்லுங்க. எங்களை காப்பவரே, ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. இருளை வெளிச்சமாக்க ஒளியை அருளச் செய்வார். இருளை உங்க இருளான வாழ்க்கை வெளிச்சமாக்குவார். ஹalleluya. சொல்லுங்க, இருளை வெளிச்சமாக்க இருளை வெளிச்சமாக்க ஒளியை அருளச் செய்வார். இருளை வெளிச்சமாக்க ஒளியை அருளச் செய்வார். எந்த தீபம் என்று எரிய என்றென்றும் அருள் செய்வார். இந்த தீபம் என்று எரிய என்றென்றும் அருள் செய்வார். அருளும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அருளும் எங்கள் கோட்டையே, எங்களை காப்பவரே, எங்களை ஜெயிக்க செய்கிறவரே, எல்லாவற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே. என்றென்றும் துணையே. அருளும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். ஜீவ நம்பிக்கை நல்ல இயேசு மரித்து எழுந்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறு ஜென்மம் அடைய செய்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அருளும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட
இதயத்தோடு பாடுங்க. என்றென்றும் துணையே மகிழ்ச்சி ஆனந்தம் தந்த மகிமை நம்பிக்கைதான். மகிழ்ச்சி ஆனந்தம் தந்த மகிமை நம்பிக்கையினால் நீதிமானை செழிக்கச் செய்து என்றென்றும் செல்லுவார். நீதிமானை செழிக்கச் செய்து என்றென்றும் செல்லுவார். அருளும் கோட்டையும் நிழலாய் காப்பவர் திடமாய் சீட்டிட. எனது என்றென்றும் துணையே அருளும் கோட்டையும் காப்பவர் திடமாய் சீட்டிட. எனது என்றென்றும் துணையே உம்மால் மதிலை தாங்கி உம்மால் சிறைக்குள் பாயே விசுவாசத்தோடு சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும் பொழுது, நீர் என் அரணாக இருக்கும் பொழுது, நீர் என் கோட்டையாக இருக்கும் பொழுது, உம்மால் நான் சேனைக்குள் பாய்வேனே. உம்மால் சிறைக்குள் பாயே உம்மால் மதிலை தாங்கி உம்மால் சிறைக்குள் பாயே எதிர்த்து நின்று ஜெயமே அடைவேன் என்றென்றும் துணை செய்கிறார். எதிர்த்து நின்று ஜெயமே அடைவேன் என்றென்றும் துணை செய்கிறார். அருளும் அருளும் கோட்டையும் நிழலாய் காப்பவர் திடமாய் வாழ்வில் முன்னேறிச் செல்ல நல்ல நல்ல நம்பிக்கையினால் கிருபை சொன்ன அன்பை பொழிந்தால் வளர்ந்து நிலைத்திடுவோம். கிருபை சொன்ன அன்பை பொழிந்தால் வளர்ந்து நிலைத்திடுவோம். கிருபை சொன்ன அன்பை ஒவ்வொரு நாளும் கிருபை தந்தாரே, ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தினாரே. கிருபை சொரிந்து அன்பை பொழிந்தால் வளர்ந்து நிலைத்திடுவோம். அருளும் கோட்டையும் நிழலாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே அருளும் கோட்டையும் எங்கள் கோட்டையே, எங்கள் அரணே, எங்கள் திடமே. சொல்லுங்க, அப்பா, எங்களுக்கு துருகமாக இருக்கிறது. என்றென்றும் துணையே இருளை வெளிச்சமாக்க ஒளியை அருள் செய்வார். இருளை வெளிச்சமாக்கும் எங்கள் வாழ்க்கையின் ஒளியை சொல்லுங்க. அருளி செய்வார். இருளை வெளிச்சமாக்கும் ஒளியை அருளி செய்வார். எந்த தீபம் நின்று எரிய என்றென்றும் அருள் செய்வார். இந்த தீபம் நின்று எரிய என்றென்றும் அருள் செய்வார். இந்த தீபம் நின்று எரிய என்றென்றும் அருள் செய்வார். அருளும் கோட்டையும் நிழலாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அருளும் கோட்டையும் ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு துருகமாய் இருக்கிறீரே. ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. பிரியமானவர்களே, வேதமே மனமகிழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நம்ம வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, காவலாளன் யார், எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் உடையவர்களாக இருக்கணும் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? இப்போ நம்ம பார்க்குற காரியம் கர்த்தருடைய கரத்தை குறித்து பார்க்க போகிறோம்.
முதல்ல பார்த்தோம் கர்த்தருடைய நோக்கம், அதாவது நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் நம்ம ஒரு காவலாளனாக. இப்போ பார்க்க போகிறோம் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தணும், கர்த்தருடைய கரத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து நம்ம எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. ஸோ கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் பலமாக இருந்தது என்று சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் அல்லது கர்த்தருடைய கரம் ஏன் நம்ம மேலே பலமாய் இறங்குகிறது என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கரத்தில் என்ன இருந்தது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் வாசிப்போம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார். ஆமேன். அப்போ ஆண்டவருடைய கரத்துல ஒரு புஸ்தகம் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை கொடுக்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்து, நீ இதை புசித்து ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரோ அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று சொல்லுகிறார். ஸோ இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம், ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்ம வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். பைபிள் மெடிடேஷனை குறிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியும் பார்த்து சொல்லுவார், உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு, உன் வாயில என் வார்த்தையை வைத்தேன், என் வார்த்தையை கொண்டு ஜனங்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லுவார். ஸோ ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்க 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 கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்று அதை புசிக்க உட்கொள்ள நமக்குள்ளே ஒரு பலன் வரும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அதற்காக தான் நம்ம பைபிள் மெடிடேட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றம் உண்டாகும். இப்போவே நிறைய பேர் சொல்கிறாங்க, வேதமே மனமகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய நாங்கள் வாசிக்க நிறைய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பைபிள் வாசிக்கணும், தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கைக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது, அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அதை தொடர்ந்து 24ஆம் வசனத்தை வாசிப்போம். உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு. அடுத்த வசனம், இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார்கள், ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் பொழுது நம்ம களைந்து போட வேண்டியவைகள் எல்லாம் களைந்து போட்டு எல்லா தேவையில்லாத களிம்புகளெல்லாம் தூக்கி வீசிட்டு, கர்வம், கசப்பு, கடினம், கலகம் இதெல்லாம் தூக்கி வீசும் பொழுது, அதுக்கப்புறம் கர்த்தர் வைத்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துவதை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல கர்த்தருடைய கரம் நம்ம மேலே அமரும் பொழுது அவர் வசனத்தை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுத்து நம்மை தைரியப்படுத்தி வழி நடத்துகிறார். ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்ம மேலே அமரும் பொழுது ஒரு வழி நடத்துதலை நம்ம பார்க்கிறோம். பள்ளத்தாக்குக்கு போன்னு சொல்கிறாரு, அடுத்த வசனத்தில் வீட்டுக்குள்ளே அடைத்து கொண்டு இருக்கிறாரு, அப்புறம் நீ போகாதங்கிறாரு. இதெல்லாம் கர்த்தருடைய கரத்தின் ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க அவருடைய வார்த்தைகளை வாசிக்க அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இறங்கி நம்ம கைட் பண்ணுறத, வழி நடத்துறத நம்ம பார்க்கலாம். ஆதி திருச்சபையில கூட பவுலை ஆசியாக்கு போகாதபடிக்கு ஆவியானவர் தடை செய்தார் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதே தடை செய்த ஆண்டவர் மக்கதுனியாவுக்கு போ என்று சொல்லி வழி நடத்தினார். அதே மாதிரி பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது
கொர்நேலியு வீட்டுக்கு போவதற்கு ஆள் வருவாங்க, உன்னை கூப்பிட வருவாங்க, நீ போ, புறஜாதி வீடு தான் ஆனாலும் போ என்று கர்த்தர் வழி நடத்தினார். இப்படி நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கூட வனாந்திரத்துல மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவங்க வழி நடத்தினாங்க. மேகம் மூவ் ஆனா இவங்களும் மூவ் ஆவாங்க, மூவ் ஆகலைன்னா அப்படியே இருப்பாங்க. ஸோ அதுவும் ஆண்டவருடைய வழி நடத்துறதுக்கு நம்ம பார்க்கிறோம். ஆமே. ஸோ நம்ம இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய கரம் எங்களை எங்கே போக சொல்கிறதோ அங்கே நாங்கள் போகணும். உம்முடைய கரம் எங்களை எங்கே போகக்கூடாதுன்னு தடைப்படுத்துதோ அதில் நாங்கள் தடை பண்ணணும் என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் வழி நடத்துவார். சில சமயங்களில் சின்ன சின்ன காரியங்கள் இருதயத்தில் தோன்றும். நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன். சின்ன காரியம், இதை செய்யாது, இந்த காரியத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுரு, இதை மாற்றி அமைச்சிருன்னு சொல்லி உள்ளத்தில் வரும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம். அது கடைசியில் பார்த்தா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து செவி கொடுத்து கர்த்தருடைய கரத்துக்கு கீழே அடங்கி இருக்கும் பொழுது தான் பெரிய பெரிய காரியங்களில் கர்த்தருடைய வழி நடத்துதலை காண முடியும். உண்மையாகவே முதல்ல நம்ம பார்த்தோம், வசனத்தை அவரிடத்திலிருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வந்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறது முக்கியமாக ஆண்டவருடைய வசனங்கள் மூலமாக தான் இல்லையா? ஸோ வசனங்களை வாசித்து அந்த நீங்கள் சொன்னது போல் முதலாவது நம்ம ஆண்டவருடைய வசனங்களை நம்ம வாசித்து அதில் தியானிக்கும் போதே நம்ம அதிலிருந்து ஆண்டவருடைய நடத்துதல் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். அதன் வழியாக நம்மளை வழி நடத்துகிற தேவன். ஆமென். இப்போ இன்னும் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார்? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் காத்திருந்தேன். உட்கார்ந்திருந்த போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. 1 வசனத்துல பார்த்தோம், ஆண்டவருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல அமர்ந்ததுன்னு பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கை போல தோன்றினதை அவர் நீட்டி தலைமயிரை பிடித்து தூக்கிட்டு போகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. இந்த 3ஆம் வசனத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம், அவருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தூக்கி, அதாவது முடிய கூட பிடிச்சி தூக்குனது மாதிரி தூக்கிட்டு போய் அங்க ஆலயத்துக்கு கொண்டு போய் அங்க நிறைய காரியங்களை அவருக்கு தரிசனமாக காட்டுகிறார். ஸோ கர்த்தருடைய கரம் நம்ம மேல இறங்கி வரும் பொழுது தரிசனங்களை காணக்கூடிய கண்களாக கர்த்தர் மாற்றுவார். உதாரணமா பார்த்தா இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அவருடைய கரம் தூக்கிட்டு போய் ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், ஆலயத்தில் நடக்கிற அருவருப்புகள், இவை எல்லாவற்றையும் காண்பித்து ஜெபிக்கும்படி கர்த்தர் வைக்கிறார். ஸோ நிறைய நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை நடத்துவது மாத்திரமல்ல, உங்களுக்கு தரிசனங்களை காண்பிக்கும். என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை கர்த்தருடைய கரம் உங்களுக்கு காண்பிக்க வல்லதா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால நீங்க என்னை தூக்கி உங்களுடைய தரிசனத்தை பார்க்கிற கண்களாக என் கண்களை மாற்றுங்கன்னு கேட்கும்போது கர்த்தருடைய கரம் நம்மை தரிசனங்களுக்கு நேராக நடத்தும். அடுத்ததாக கர்த்தருடைய கரத்தின் கிரியை அல்லது கர்த்தருடைய கரம் நம்மளை நடத்தும் பொழுது என்னென்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 37 முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே அமரும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்டவர்னா தரிசனங்களை காண்பிக்கிறவர் மாத்திரம் அல்ல, இங்கே பார்க்குறோம் எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு கொண்டு போய் அவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்துல நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், கரத்தினால கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்ட பொழுது நமக்கு தெரிந்த சம்பவம் தான். ஆண்டவரே உமக்கு தெரியும் என்று சொன்ன பொழுது, மனுபுத்திரனே நான் ஆவியை ஊற்றுவேன், நீ தீர்க்க தரிசனம் உரை, அப்பொழுது இந்த எலும்புகள் உயிரடையும் என்று சொன்னார். அதே போல ஆவியை ஆண்டவர் அனுப்பினார். எசேக்கியா தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றோடு இணைந்து
உயிரடைந்து மகா பெரிய சேனையால் நின்றது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நடத்தின பொழுது ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். முடியாத காரியம், இதெல்லாம் முடியவே முடியாது, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கர்த்தர் அதை முடித்து கொடுத்தார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைவது என்பது முடியாத காரியம். ஆனால் கர்த்தருடைய கரம் நடத்தினா கண்டிப்பா உயிரடையும். அதுதான் குறித்து பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் தான் இந்த உலர்ந்த எலும்புகள். அவங்க சொல்றாங்க, இதோ எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறாங்க. ஆனா கர்த்தர் நடத்தும் பொழுது, கர்த்தர் வார்த்தையை கொடுத்து கரத்தினால் நடத்தும் பொழுது அந்த நம்பிக்கையற்று போன சூழ்நிலையில கூட ஒரு நம்பிக்கை வரும். அறுப்புண்டு போகிற சூழ்நிலை வந்தால் கூட நிமிர்ந்து நிற்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய கரம் செயல்பட உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும், முடியாத சூழ்நிலையா இருந்தாலும், கடினமான சூழ்நிலையா இருந்தாலும், எதிர்மறையான சூழ்நிலையா இருந்தாலும், நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களை நிற்க வைப்பார். உங்களுடைய நம்பிக்கை உலர்ந்து போனாலும் மீண்டும் உயிரடையும்படி கர்த்தர் செய்வார். ஒரு பெரிய சேனையாய் நிற்க வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பெரிய மாணவர்களே, இன்னும் ஆண்டவருடைய கரம் என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 47:3 நம்ம இதை வாசிக்கலாம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. இந்த வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். தண்ணீர் அபிஷேகத்திற்கு அடையாளமா இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது முதல்ல கணுக்கால் அளவு அந்த தண்ணீர் அண்டை கொண்டு போறாரு. கணுக்கால் அளவுன்னு சொல்லும்போது கரையோரத்துல இருக்கிற ஒரு அனுபவம், ரட்சிப்புக்குள்ள வருகிற அந்த ஆரம்ப அனுபவத்தை குறிக்கிறது. அதை தொடர்ந்து ஆண்டவர் முழங்கால் அளவுக்கு நேராக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நடத்தினதை பார்க்கிறோம். ஸோ முழங்கால் அளவு என்று சொல்லும்பொழுது ஒரு ஜெப வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு போய் அந்த தண்ணீர்களுக்குள்ளே அழகாய் கொண்டு போகிறார். அது இடுப்பளவு இருக்கிறது. இடுப்பு என்று சொல்லும் பொழுதே இடுப்புல சத்தியம் என்னும் அறையை கட்டினவர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வேதத்தின் மகத்துவங்களுக்குள்ளே கர்த்தர் நடத்துகிற அந்த காரியத்தை குறிக்கிறது. இன்னும் கொஞ்சம் கர்த்தர் நடத்துகிறார், கரம் பிடித்து நடத்துகிறார், அழைத்து கொண்டு போகிறார் அந்த தண்ணீர்ல. அதாவது அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறத பார்க்கிறோம். கடைசியா கொண்டு போகும் பொழுது அது நீச்சல் ஆழமாய் மாறுகிறது. நீச்சல் ஆழம் அப்படின்னு சொல்லும் பொழுது கணுக்கால் அளவுல இருக்கும் போதும், இடுப்பளவு இருக்கும் போதும், முழங்கால் அளவு இருக்கும் போதும் கால் தரையில தான் நிற்கும். ஆனால் நீச்சல் ஆழம் போகும் பொழுது கால் தரையை விட்டு மேலே போய் விடுகிறது. இது எதை குறிக்கிறது? ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க என் சித்தம் அல்ல எல்லாம் உம்முடைய சித்தம் என்று சொல்லி கம்ப்ளீட்டா ஆண்டவரிடத்துல சரணடைகிற, அவரை சார்ந்து கொள்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. தரை என்று சொல்லும் பொழுது உலகத்தை குறிக்கிறது. உலக ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற அந்த அனுபவத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆழத்துல போய் படகை போடுங்கள், வலையை போடுங்கள், நிறைய மீன்களை பிடிப்பீர்கள் என்று சொன்னார் இல்லையா? அப்போ கர்த்தருடைய கரம் நம்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ள கொண்டு போகும் பொழுது மீன்களை பிடிக்கிறது போல ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இதுதான் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த நதியின் 2 பக்கத்துலையும் கர்த்தர் நடத்தும் பொழுது நிறைய மரங்கள் இருக்கிறதை காண்பிக்கிறார். அது ஆரோக்கியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது. தண்ணி பாயிற இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ நமக்குள்ள இந்த நதி ஓடும் பொழுது, அபிஷேகத்துக்குள்ள நம்மை நடத்தும் பொழுது, நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே ஆரோக்கியம் இருக்கும், நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ செழிப்பு இருக்கும், நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ மக்கள் பிழைப்பார்கள், நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ தொடர்ந்து பார்த்தா மீன்களை பிடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆத்தும அறுவடையை குறிக்கிறது.
ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த பக்கத்துலலாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் புது புது கனிகளை கொடுக்கிற மரங்கள் இருந்தது. அதனுடைய இலைகள் வந்து அவிழ்தம், அதாவது ஔஷதம், மெடிசின் கூறியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கனிகள் என்று சொல்லும்பொழுது ஆவியின் கனிகள். அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளே போக 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 நம்ம மூலமாக மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்மக்கிட்ட இருந்து ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும். ஆமென். ஸோ இதுக்கு மூல காரணம் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே அமரணும், கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தணும், கர்த்தருடைய கரத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இந்த மாதிரி கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருக்கும் பொழுதுதான் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இவ்வளோ ஒரு அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். உண்மையாகவே இந்த ஆழங்களை குறித்து தியானிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் என்னை நடத்துங்கப்பா, அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ளே கொண்டு போங்கப்பா, கொண்டு போங்கப்பா நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவார். கர்த்தருடைய கரத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய கரம் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் இழுத்துட்டு போனோம், தலையை பிடிச்சி தூக்கிட்டு போனார்னா அதுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். சில சமயங்களில் தலையை பிடிச்சி தூக்குறது வலிக்கும், சில சமயங்களில் கர்த்தர் சில காரியங்களை செய்யும்போது வலிக்கும். ஆனால் அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கோ நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். முதலாவது, கர்த்தர் நம்மை காவலாளனாக வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். காவலாளன் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஒரு பாதுகாப்பின் ஊழியத்தை, காப்பாற்றுகிற ஊழியத்தை செய்யணும். இரண்டாவதாக ஒரு எச்சரிப்பின் ஊழியத்தை செய்ய வேண்டும். மூன்றாவதாக தான் மாத்திரம் ஆயத்தப்படாமல் தன் கூட மற்ற எல்லாரையும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியத்தையும் செய்யணும் காவலாளன் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய நெற்றியில் அவர் முத்திரை போட்டு உங்களை அழிவில் என்று அவர் பாதுகாப்பார். இரண்டாவதாக கர்த்தருடைய கரத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கரம் என்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது கர்த்தருடைய கரம் வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை நம்மிடத்துல வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய கரமாய் இருக்கிறது என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய கரம் நம்மளை வழி நடத்தும், செவ்வையான பாதையில நம்மளை நடத்தும். நாம் நடக்க வேண்டிய வழிகளை நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அவருடைய கரம் நம்மளை நடத்தும் என்பதை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக கர்த்தருடைய கரம் நம்மளுக்கு தரிசனங்களை காண்பிக்கிற கரம் என்பதை நம்ம பார்த்தோம். அதாவது தேசத்துல நடக்க போற காரியங்கள், நடக்கிற காரியங்களை தரிசனமாக காண்பித்து அதை குறித்து நம்ம ஜெபிக்க வைக்கிற ஆண்டவருடைய கரம் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரம் முடியாதவைகளை நடப்பிக்கிற ஒரு அற்புதமான ஒரு கர்த்தருடைய கரம். எப்படி எலும்பு பள்ளத்தாக்கில் உள்ள அந்த எலும்புகளை ஒரு சேனையாக காலூன்றி நிற்க செய்கிற அந்த கர்த்தருடைய கரத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அடுத்ததாக ஆழங்களுக்குள்ள, அதாவது அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ள நம்மளை நடத்தி செல்கிற கர்த்தருடைய கரம் என்பதை நம்ம பார்த்தோம். அப்படி நம்மை அவர் நடத்தி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாறும். மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு உபயோகமாய் இருக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இதையெல்லாம் வைத்து நாமும் ஒரு காவலனாக இருக்கணும். ஆண்டவரே நீங்க உங்களுடைய கரத்தினால் எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கம், அதாவது காவலாளனாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற, நீர் எங்களை உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்ற ஜெபித்து தேசத்தையும் குடும்பங்களையும் எங்களுடைய ஆத்துமாவையும் காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. காவல்காரனுடைய வேலையை ஒழுங்காய் செய்யவும், மக்களை எச்சரிக்கவும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. அப்படியே ஆண்டவரே, இப்படி உம்முடைய நோக்கத்தை நாங்கள் ஒழுங்காக நிறைவேற்றும் பொழுது உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடி மறைக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதங்களினால், குறிப்பாக
அதற்காக எங்களை வழி நடத்தி உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களுடைய கண்களுக்கு தரிசனங்களை காண்பித்து ஆண்டவரே நல்ல ஒரு அருமையான பாதையில் நடத்தி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நிரப்பி எங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும் அப்பா. அவர்களை வழி நடத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பீராக. உலர்ந்த எலும்புகளை உயிரிட பண்ணின அந்த கரம் இவர்கள் மேல் நீட்டப்படுவதாக ராஜா. முடியாத காரியங்களை முடித்து கொடுங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ளே எங்களை கொண்டு போய் நடத்துங்கப்பா. உங்களுடைய கரத்தினால பிடித்து அழைத்து கொண்டு போங்கப்பா. ஆண்டவரே, கணுக்கால் அளவல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழத்துக்குள் எங்களை கொண்டு போங்கப்பா. எங்களை நீந்தி நீந்தி மகிழ வைங்கப்பா. பிறருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்கப்பா. உமக்காக வாழ கிருபை தாங்கப்பா. இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததப்பா. தொடர்ந்து கர்த்தாவே எங்களை நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் அநேக ஆழங்களில் ரகசியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரமும் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள், அவருடைய நடத்துதல்களை குறித்து நம்ம இன்னும் தியானிக்க போகிறோம். இதற்கு இடையில் இந்த ஒரு வார காலம் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 3 எபிசோடையும் நீங்கள் பாருங்கள். இதையும் நீங்கள் திரும்ப வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு இடையில் நீங்களும் தியானம் பண்ணுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இடைப்படுவார், உங்களை தைரியப்படுத்துவார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேதமே மன மகிழ்ச்சியில் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும். குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.